திருப்பதிக்கு எப்படி லட்டு ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு பிடிச்ச அரிசி பருப்பு மோதகம் ரொம்பவே ஃபேமஸுங்க. ஈஸியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின அரிசியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில போட்டு ஃபேன் காத்துல விட்டுருங்க. இந்த அளவு ட்ரை ஆகணும். பேன்ல சேர்த்து கலர் மாறாம ஒட்டாம வர வரைக்கும் வறுத்தாலே போதுங்க. ஆறுனதும் மிக்சர் ஜார்ல போட்டு உப்புமா ரவை பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. இந்த செய்முறை வரைக்கும் நீங்க முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த நாள் குயிக்கா பண்ணிடலாம். ஒரு அடிகனமான பேன்ல 2.5 கப்பு தண்ணி ஊத்தி கொதிச்சு வந்ததும் நாம பொடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி பருப்பை போட்டு கிளறிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்பப்போ கிளறி விட்டு நல்லா வேக விடுங்க. தண்ணி வத்தி வெந்து வந்ததும் 1/4 கப்பு வெல்லம், 1 துளி உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியா வந்ததும் 1/2 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுக்கோங்க. பிள்ளையார்பட்டியில இந்த மாதிரி உருண்டைகளா தருவாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொழுக்கட்டைகளாகவோ இல்ல இந்த மாதிரி அச்சு வச்சோ ரெடி பண்ணிக்கலாம். நெய் தடவுன பிளேட்ல வச்சு 10 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை நீங்க சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைப்பீங்க.